இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு உள்ள நம்ம நிலையூர் கால்வாயில தான் நம்ம இந்த பனை விதைகளை நட போகிறோம். நாம் இன்னைக்கு 200 பேர் திறந்துருக்கோம். இது 2 லட்சம் பேருக்கு போகணும். 2000 பேர் இதை பார்த்து மாறணும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து நம்ம ஒரு ரேலி மாதிரி போகிறோம். இன்று வரை இன்னைக்கு நம்ம பண்ண போறதோட சேர்த்து என்னோட 1,78,000 மரக்கன்றுகள் இன்று வரை தனி மனிதனா நடவு பண்ணியிருக்கேன். அருளானந்தர் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டமும் மற்றும் பார்வை ஃபவுண்டேஷன் இணைந்து நடக்கும் பனைவிதா நடும் விழாவிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. பொறியியல் பட்டதாரின்னா என்னப்பா படிச்சிருக்காங்க சார்? இன்ஜினியருக்கு படிச்சிருக்காங்க. அப்ப சார் ஒரு பொறியியல் பட்டதாரி. கட்டிடங்கள் கட்டி தருவதை தாண்டி பூமியை பசுமை வீடாக கட்டமைக்க அயராது உழைத்து கொண்டிருப்பவர். இவர் தனது இளம் மக்கள் இயக்கம் வாயிலாக மரக்கன்றுகள் நடுதல், அவைகளை பராமரித்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், இளம் தலைமுறையினரிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை மதுரையை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் சிறமேற்கொண்டு சிறப்பாக செய்து வருகிறார். இவர் 10 லட்சம் மரக்கன்றுகளை இந்த வருடம் நட்டே தீர்வேன் என்று உறுதியேற்றுள்ளார். அவரை வாழ்த்தி வணங்கி இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் சிறப்புரை வழங்கிட சோழன் ஏ. குபேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு கலந்து கொண்டிருக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் கல்லூரி மற்ற ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கே பாதுகாப்பு வழங்கிட வந்திருக்கும் காவல்துறை அவர்களுக்கும் என்னுடைய அணியை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும் முதல்ல ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். என்ன சத்தமா? நீங்க எதுக்கு இங்க கூடியிருக்கோம் தெரியும்ல? பனை விதைகள் நடவு பண்ண போறோம். இதுல ஒரு சிறப்பு என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டிலே இன்னைக்கு நம்ம பண்ண போற ஒரு விஷயம் தான் முதல் முறையா ஒரே நேரத்துல 12,000 பனை விதைகள் அருளானந்தர் கல்லூரியோட NSS மாணவர்களோட இணைஞ்சு தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற வகையில் இது ஒரு பெரிய ரெக்கார்ட். இதுல எல்லாரும் நீங்க ஒரு பெரிய பெருமைப்பட வேண்டிய விஷயம். இப்ப நான் சொல்லிதான் தெரியுமா இல்ல முன்னாடி சொல்லியிருக்காங்களா? முதல் முறையா 12,000 விதைகள் தமிழ்நாட்டிலேயே. சந்தோஷமா? பெருமையா? பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பண்ணிடலாமா? 3 மணி நேரத்துல ஒரு திட்டம் போட்டிருக்கோம். 3 மணி நேரத்துல இதை முடிக்கணும் அப்படின்னு. இங்க மதுரையை பெருமையா சொல்றதுக்கு நம்ம எல்லாருமே மதுரைக்காரன்னு சொல்லி காலரை ஏற்றி விட்டு சொல்லுவோம். அப்படிதானே சொல்லுவோம் தானே? ரீல்ஸ் போறதுல இருந்து இன்ஸ்டாகிராம்ல போறதுல இருந்து நானும் மதுரைக்காரன் தானே அப்படின்னு பெருமைப்படுறீங்களா? ஆனா இதுல நிறைய சிக்கல்களும் இருக்கு. அதெல்லாம் என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்திருக்கோமா? மனிதன் வாழ தகுதியற்ற ஒரு நகரம் எது அப்படின்னா எது? மதுரை. மனிதன் வாழ தகுதியற்ற நகரம் குப்பை நகரம் சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க மத்திய அரசு. மேலே தலை குனிய வேண்டிய விஷயம் தானே. அப்புறம் எப்படி நம்ம காலரை ஏற்றி விட்டு சொல்ல முடியும் நான் மதுரைக்காரன் தானே? அதை விட இன்னும் அதிர்ச்சியான விஷயம், தமிழ்நாட்டிலேயே பசுமை குறைந்த ஒரு மாவட்டம் மதுரை மாவட்டம். இந்த 2 தகவல்களும் இப்ப சமீபத்திய தகவல்கள். இதை எப்படியாச்சும் மாத்தணும். ஏன்னா கடந்த 12 வருடமாக இந்த பணியில தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட கட்டிடக்கலையை தாண்டி இந்த பணியில தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இதை எப்படியாச்சும் மாத்திடணும்னு சொல்லி தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கேன். எந்த ஒரு விஷயம் செய்ய போகும்போதும் ஒரு மைனஸ் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல நிறைய நான் கேட்டது, இந்த தலைமுறைக்காகவா நீங்க இப்படி பாடுபட்டுக்கிட்டே இருக்கீங்க? இந்த தலைமுறை எதையுமே நீங்க சொல்ற எதையுமே காதுலயே வாங்கிக்கல. இவங்களுக்காக தொடர்ந்து உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த விஷயமே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இதுல பயன்படுத்திருக்கோம். இந்த தலைமுறைக்கு நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு மைனஸ் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட நான் திருப்பி எல்லா இடத்துலயும் நம்ம சொல்ற ஒரு வார்த்தை எங்க வேல்யூபிளா இருக்கோ அங்கதான் சொல்லணும் அப்படின்னா சில இடங்கள்ல மட்டும் நான் பகிர்ந்துக்குவேன். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க ரீல்ஸ் போடுறதும் இங்க கலர் கலரா முடி வெட்டிக்கிட்டு அதுக்கு டைய பண்ணிட்டு அப்படி தெரியறது மட்டும் இல்ல. இந்த தலைமுறையாலதான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம். இந்த ஜல்லிக்கட்டை வென்று காட்டினதே இந்த தலைமுறை தான். இந்த தலைமுறையை வச்சுதான் இந்த மதுரையே மாத்திருவேன் அப்படின்னு ஒரு எங்கெல்லாம் முடிவோ அங்கெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணிடலாமா? கண்டிப்பா அந்த நம்பிக்கையோட இன்று வரை இன்னைக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிடுறோம்.
கடந்த 12 ஆண்டுகளாக மதுரை முழுவதும் மரக்கன்றுகள் நடவு பண்ண ஆரம்பிச்சோம். மரம் ஒன்றுதான் ஒரே தீர்வு, அனைத்து உயிர்களுக்குமான ஒரே தீர்வு மரங்கள் மட்டும்தான். அது அடிப்படையில இன்று வரை இன்னைக்கு நம்ம பண்ண போறதோட சேர்த்து என்னோட 1,78,000 மரக்கன்றுகள் இன்று வரை தனி மனிதனா நடவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் மரங்கள் நடவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, மரங்கள் நடுறது மட்டும் இல்ல, அந்த நட்ட மரங்களுக்கு தண்ணீர் விடுவதற்காக சொந்தமாக தண்ணீர் லாரி வைத்து தண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். மதுரைக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா திருமங்கலம்ல இருந்து ஆரம்பிச்சு அழகர் கோவில் வரைக்கும் அந்த வண்டியவே ஒரு விழிப்புணர்வான ஒரு வண்டியா மாத்திருப்போம். சுத்தி மரங்களும் சரி, அனைத்து உயிர்களுக்குமான உலகம் சொல்லி நிறைய விலங்குகளோட படங்களும் அதுல இடம்பெற்றிருக்கும். அதை பார்த்தாலே மரங்கள் வளர்க்கணும்ன்ற எண்ணம் யாரோ ஒருவருக்குனாலும் மாற்றிடாதா அப்படின்ற எண்ணத்தோட அந்த வண்டியை உருவாக்கி இருக்கோம். மதுரை முழுவதும் தினமும் நான் நெட்ட மரங்களுக்கு தண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கோம். இன்று வரை ஒரு 80% மரங்கள் மதுரையில வளர்ந்து நிக்குது. இன்னும் என்னோட இலக்கு 1 கோடி மரம்ன்றது. ஏன் மரம் நடணும், ஏன் மரங்கள் தான் ஒரே தீர்வு அப்படின்னா, ஒரு நாட்டோட வளம் மனித வளம் எவ்வளவு முக்கியமோ, இந்த மனித வளமும் அனைத்து உயிர்களும் வாழணும்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியம். நீர் வளம், நில வளம், காற்று வளம். இந்த 3ஐயும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது மரங்கள் மட்டும்தான். நல்லா யோசித்து பாருங்க. மரங்களும் காடுகளும் இல்லைன்னா எந்த உயிரினங்களுமே இங்க இருக்காது. மனிதன்றது ஒரு சாதாரண சார்புண்ணி ஒட்டுண்ணி தான் மனிதன். இங்க நம்ம எல்லாரும் பெருமையா நினைக்கிறோம், நான் தான் 6 அறிவு உள்ள மனுஷன், இங்க பாக்குற சின்ன சின்ன எறும்பு புழு பூச்சிலாம் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பா கிடையாது. ஒரு புழு பூச்சி வண்டுகள் இது இருந்தா மட்டும்தான், இதை சார்ந்துதான் மனிதன் இங்க வாழ முடியும். அதை தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க. ஒரு யானை தன்னோட வாழ்நாள்ல 1,00,000 மரங்களுக்கு மேல, குறைந்தபட்சம் நான் சொல்றது 1,00,000 மரங்களுக்கு மேல விதைக்குது இந்த மண்ணுல. தன்னோட தினமும் தான் இடக்கூடிய சாணங்கள் மூலியமா 1,00,000க்கும் மேற்பட்ட மரங்களை ஒரு யானை விதைக்குது. பறவைகள் ஆயிரக்கணக்கான மரங்களை தன்னோட வாழ்நாள உற்பத்தி பண்ணுது. ஒரு அணில், சாதாரணமா பார்க்கிறோம் இல்லையா, மரத்துக்கு மரம் தாவி போற அணில் குறைஞ்சபட்சம் 100கணக்கான மரங்களை தன்னோட இறப்புக்குள்ள உருவாக்கிட்டு போகுது இந்த மண்ணுல. நம்ம எத்தனை மரங்கள் நட்டிருக்கோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எத்தனை மரங்கள் நட்டிருக்கோம்? சொல்லுங்க. யாராச்சும் அதிகபட்சமா இவ்வளவு மரம் நட்டிருக்கோம் யாரும் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர்? இன்றிலிருந்தாலும் ஆரம்பிப்போம். இந்த ஒரு பெரிய சாதனை முயற்சியில இருந்தாலும் ஆரம்பிப்போம். மரம் நடுறது பெரிய விஷயமே கிடையாது. இதுக்காக பெரிய போராட்டம் பண்ணணும், இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரது பெரிய போராட்டம். நம்மளோட வாழ்வியலோட இணைஞ்சு இதை பண்ணாலே போதும். உங்களோட பிறந்த நாளா ஒரு மரம் நடவு பண்ணுங்க. உங்களால முடியலையா, மரக்கன்று தானம் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டோம். எங்க கிட்ட கொடுங்க மரங்கள், ஒண்ணு மரங்களா கொடுங்க, இல்ல அந்த மரங்களுக்கு என்ன அதுக்கான பேர் ஸ்பெண்டிங் இருக்கோ அதை சொல்லுங்க. உங்க பேர்ல மரங்கள் நட்டு தரோம். இல்ல உங்க அம்மா அப்பாவோட கல்யாண நாளா, உங்க தாத்தா பாட்டியோட நினைவு நாளா, இல்ல ஒரு புது பைக், இங்க எல்லாருமே பைக் வாங்குறதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம். இந்த பைக் எவ்வளவு பெரிய ஒரு மாசம் ஏற்படுத்துது. அட்லீஸ்ட் இந்த நான் இன்னைக்கு பைக் வாங்கியிருக்கேன், பயமா போய் ஒரு கேக் வெட்டி கொண்டாடுறோம். இன்னும் எத்தனையோ வகைகளை சந்தோஷத்தை கொண்டாடுறோம் இல்லையா. ஒரே ஒரு மரக்கண்டு, ஒரு கார் வாங்குறோம். இப்படி தன்னோட வாழ்வியல் சார்ந்து பயன்படுத்திக்கோங்க. இன்னும் உங்களோட பாஷையில சொல்லணும்னா, உங்களோட பிறந்த நாளோ, இல்ல நீங்க லவ் பண்ற பொண்ணோட பிறந்த நாளோ, இல்ல ஏதானாலும் சரி, கண்டிப்பா ஒரு மரங்களோட இணைஞ்சு கொண்டாடும். மரங்களை பற்றி கொண்டு வாழ்ந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை வாழ முடியும். இந்த நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்க இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு உள்ள நம்ம நிலையூர் கால்வாயில தான் நம்ம இந்த பனை விதைகளை நட போறோம். அதை போனோம் நன்றோன்னு இல்லாம நாம இன்னைக்கு 200 பேர் திறந்து இருக்கோம். இது 2 லட்சம் பேருக்கு போகணும், 2000 பேர் இதை பார்த்து மாறணும் அப்படின்றதுக்காக இங்க இருந்து நம்ம ஒரு ரேலி மாதிரி போகிறோம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த டிக்னிட்டரிஸ், இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை தொடங்கி வைக்கணுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
வந்து நம்ம வந்து இயற்கையை காப்பாற்றுவோம் என்ற விதத்தில் வந்து நம்ம பனை விதைகள் வந்து நடக்கும். இந்த பனை விதைகள் வந்து நமக்கு கலெக்ஷன் பண்ணி எடுத்து கொண்டு வந்தது வந்து நம்ம உபேந்திரன் சார் வந்து எங்களோட இலக்கு வந்து மதுரையில் மட்டும் ஒரு 4 லட்சம் பனை விதைகள் வந்து நீர்நிலைகள் வந்து எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி கரைகள் இருக்குல்ல, கரைகள் வந்து மழை பெஞ்சுன்னா அந்த கரையை வந்து நீர் பட்டு அப்படியே மண்ணில் வந்து அரிச்சு வெளியே போயிடும். இப்போ இதை தடுக்கிற எண்ணத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த பனை விதைகள் வந்து நம்ம வச்சோம்னா இந்த மண் அரிப்பு வந்து நம்மளுக்கு தடுக்கும். அந்த விதத்துலையும் நம்ம வந்து இந்த பனை விதைகள் நடுறோம்.